ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு கோதாஸ்துதியில் 5-8 பாசுரங்களை நம்ம அனுபவிக்கலாம். சுயப்பதியான எம்பெருமான் கண்ணனை ஆண்டாள் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார், நம்மையும் ஆண்டாள் அப்படின்னு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படிங்கிற திருநாமத்துக்கு இப்படி அழகா வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள்லாம். சுவாமி வேதாந்த தேசிகன் முதல் 4 பாசுரங்கள்ல கோதாதேவிய சரணமடைஞ்சார், வாக்குவன்மை வேணும்னு கேட்டார், ஞானத்தை அருளணும்னு பிரார்த்திச்சார். அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? உடனே கோதாதேவி கேட்குறாளாம், ஞானம் வேணும்னு என்ன வந்து கேட்குறீளே, அயக்ரீவ பெருமாள் தானே ஞானத்தை கொடுப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்திக்காம எங்கிட்ட ஏன் வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்கிறார், அம்மா கோதே, நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா, நேராக நாங்கள்லாம் பெருமாள் கிட்ட போகவே முடியாது. தாயாரான நீதாமா பக்கத்தில் இருந்து எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவரோட அனுகிரகத்தை நீ பெற்று கொடுக்கணும். இதை புருஷகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புருஷகாரத்தை தான் இந்த 5வது ஸ்துதியில் சுவாமி தேசிகன் சொல்றார். அஸ்மாத்ருசாமபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்காய தேவி தயதே யதசௌ முகுந்தக தன்னிச்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்திரி நிநாத மதுரை சகிராம் நிகும்பைஹி. இதுதான் 5வது ஸ்லோகம். அஸ்மாத்ருசாம் அபகிருதௌ சிரதீக்ஷிதானாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள்லாம் பாபம் பண்றதுன்னே கங்கணம் கட்டிண்டு தீட்சையாவே வச்சுருக்கோம்மா. ஆனா இப்படிப்பட்ட எங்களுக்கு கூட அந்த முகுந்தன் தயை காட்டி அருள்றான். எப்படி அவன் தயை காட்டி அருள்றான் அப்படின்னா, அதுக்கு சொல்ற, கோதாவான நீ அவனை கட்டி போட்டு வச்சுட்ட அப்படிங்கிற. அவள் எப்படி கட்டி போட்டு வச்சா அப்படின்னா, கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை எடுத்துக்கோங்க. அதுல வின் கோவிந்தா 3 எழுத்து வருது இல்லையா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நடுப்புற இருக்கிற இந்த வின்னை எடுத்துருங்கோ. எடுத்துட்டா என்ன வந்துடும்? முதல் எழுத்து கோன்னு வரும், கடைசி எழுத்து தான்னு வரும். அப்போ கோதா அப்படின்னு வந்துடுத்து. நடுப்புற உள்ள வின்னை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? வின்னுனா ஆங்கிலத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு வெற்றி அப்படின்னா, பாபம் பண்றதுன்னே கங்கணம் கட்டிண்டு நம்மளாம் இருக்கோமே, அது நமக்கு வெற்றி அப்படிங்கிறார். என்ன வெற்றி அப்படின்னா, முகுந்தனுடைய தயையை எங்களுக்கு கிடைக்கும்படி பண்ணிட்டா கோதாதேவி அப்படிங்கிறார். இப்படிதான் பண்ணிட்டாளாம். எப்படி பண்ணினா அதையும் தவ மௌலி தாம்னா அப்படிங்கிறார். இவள் சூடி களைந்த அந்த மாலையை பெருமாள் கிட்ட கொடுத்துட்டு அந்த மாலையால அவனை கட்டினதுனால அவன் கட்டுப்பட்டு இருக்கானாம். உடனே நீ சொல்லுவ, அனுகிரகம் பண்ணுங்கோ என்னோட பக்தனுக்கு அப்படின்னு நீ உத்தரவு போடுவ. அவனும் சரிம்மா கோதே அப்படின்னு அனுகிரகம் நீ யாருக்கு பண்ண சொல்றியோ நான் அவளுக்கு பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பண்ணிடுவான். பூமாலையால மட்டும் நீ கட்டலம்மா அவனை, தந்திரி நிநாத மதுரைச கிராம்னி கும்பைகி, வீணாகானத்தை விட இனிமையா இருக்கக்கூடிய உன்னுடைய பாசுரத்தை கொடுத்து கட்டி தப்பிக்க முடியாம நீ அவனை பண்ணிட்ட. பூமாலை பாமாலைன்னு 2ஆலையும் கட்டி எங்களை போன்ற பாபிகளுக்கும் அனுகிரகம் பண்ணும்படி நீ பண்ணிட்டமா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். உடனே ஆண்டாள் கேட்கிறா, நான் சொன்ன பெருமாள் கேட்பாரோ அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா, ஏன்னா நீ சூடிண்ட மாலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்மா, அதனால நீ சொன்னா கேட்பார். டெய்லி பெரியாழ்வார் மாலையை கட்டி வடபத்திர சாயி எம்பெருமானுக்கு எடுத்துட்டு போவார். அப்படி போறதுக்கு முன்னாடி
சின்ன பெண்ணான இந்த ஆண்டாள் என்ன தெரியுமா பண்ணுவா? அதை எடுத்து தான் சூடிண்டு அவருக்கு ஏத்தவளா நான் இருக்கேனான்னு கண்ணாடியில் போய் நின்றுட்டு பார்த்துப்பா. இது பெரியாழ்வாருக்கு தெரியாது. இப்படியே பண்ணுறா எல்லா நாளும். ஒரு நாளைக்கு அப்படி எடுத்துட்டு போகிற போது அந்த மாலையில் ஒரு சின்ன கேசம் முடி கருப்பாக இருந்ததை பார்த்துட்டார். அடாடா, அபராதமாக போயிட்டே, இப்படி தப்பாயிடுத்தே. உடனே அந்த மாலையை வச்சுட்டு வேறொரு மாலையை கட்டி எடுத்துட்டு போகிறார். அப்போது அந்த வடபத்திரசாயி எம்பெருமான் சொல்கிறானாம். என்ன சொல்கிறான்? ஆண்டாள் சூடிண்ட மாலையை கொண்டு வாரும் அப்படின்னு விட்டான். அதோட மட்டும் நிறுத்தல. காதலாலும் பக்தியாலும் அவள் என்ன ஆண்டுட்டா, அதனால அவள் ஆண்டாள் அப்படின்னு சொன்னானா பகவான். இந்த திருநாமத்தை பகவானே கோதா நாச்சியாருக்கு கொடுத்துருக்கா, ஆண்டாள்னு. அடுத்த 6வது பாசுரத்தில் ஆண்டாளை 6 நதிகளோட ஒப்பிடுறார் சுவாமி வேதாந்த தேசிகன். எப்பயாவது பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்து அப்படின்னா 6 நதிகளா பொங்கி வந்து அந்த கோபத்தை தணிச்சு அவர் கூல் ஆற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஷோணாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக நிவஹேபி சரஸ்வதீம் த்வம் அப்ராகிருதைரபிரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு நர்மதாசி. ஆண்டாளுடைய அதரம் சிவந்து இருக்குமா. அந்த சிவந்த அதரத்தை எந்த நதியோடு ஒப்பிடுறார் அப்படின்னா சோனா நதியோடு ஒப்பிடுறாராம். சோனா அதரேபி அப்படிங்கிறார். அவளுடைய சிவந்த உதடுகளோடு ஒப்பிட்டு சோனா நதி சிவந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு முதல் நதியை சொன்னார். 2வது நதி துங்கபத்ரா. இது ஆண்டாளுடைய திருமார்போடு ஒப்பிட்டு உயர்ந்த உள்ளமும் வள்ளல் தன்மையும் கொண்டதுனால அதை துங்கபத்ரா அப்படிங்கிற நதிக்கு இணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். 3வது நதி சரஸ்வதி நதி. சரஸ்வதி நதி இவளுடைய வாக்கிலேருந்து பாசுரங்கள் எல்லாம் வெள்ளமா இவ கொட்டுறதுனால சரஸ்வதி நதி அப்படி வெள்ளமா பெருகிண்டு வருவாளாம். அதனால சரஸ்வதி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டுட்டார். 4வது நதி விரஜா நதி. அது எங்க ஓடுறதுன்னா வைகுண்டத்துல தான் ஓடுறது. அப்ராகிருதைர் அபிரசைஹி, உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தத்தை இவளுடைய பாசுரங்கள் தரதுனால இதுவே வைகுண்டத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும் அப்படிங்கிறதுனால இவளை வைகுண்டத்துல ஓடும் விரஜா நதியோட ஒப்பிட்டுட்டார். 5வது நதி கோதாவரி நதி. சொபாவாத் கோதாபி தேவி அப்படிங்கிறார். கோதாங்கிற உன்னுடைய பேரைத்தான் கோதாவரி நதி வச்சுட்டு இருக்கா, அதனால கோதாவரி நதியோட ஒப்பிட்டுட்டார். 6வது நதி நர்மதா. நனு நர்மதாசி அப்படிங்கிறார். நர்ம அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஏகாந்தமா பரிகாசமா பேசிக்கிறது தான் நனு அப்படின்னு அர்த்தமா, நர்ம அப்படின்னு அர்த்தமா. இப்படி அவ 2 பேரும் பேசி பேசி காரியத்தை இவள் சாதிச்சு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி பண்ணிடுவ, அதனால நீ நர்மதா நதி அப்படின்னு சொல்ற. இப்படி 6 நதியா பாய்ந்து வந்து பெருமாளுடைய கோபத்தை தணிச்சு அவனை ஆள்பவள்மா நீ அப்படின்னு இந்த 6வது பாசுரத்துல பாடினார் சுவாமி தேசிகன். உடனே ஆண்டாள் கேட்டா, சுவாமி இதெல்லாம் ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னா, புகழ்ச்சி இல்லம்மா, ஒன்னாலதான் இன்னைக்கு பல பேர் கவிஞர்களா இருக்கா அப்படிங்கிறார். இதுக்கு நான் எது பேசினாலும் எவிடன்ஸோட தான்மா பேசுவேன் அப்படிங்கிறார் ஆண்டாள் நாச்சியார்கிட்ட. அவளெல்லாம் கவிஞர்களா ஆக்கினவா யார் தெரியுமா? நீதாமா அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். அதுல முதல் கவிஞர் யார் அப்படின்னாக்க வால்மீகியாம். அவரை பத்தி சொல்றார் 7வது ஸ்லோகத்துல. இங்க வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவி சார்வபௌமக கோதே கிமத்புதம் யதமீஸ்வதந்தே பக்த்ராரவிந்த மகரந்த நிப பிரபந்தாக. பூமி பிராட்டிக்கு வசுதா அப்படின்னு பேர். இந்த வசுதாவோட காது ஸ்தானத்திலிருந்து
பிறந்தவர் தான் யாருன்னா வால்மீகி. அவர் எப்படி பிறந்தார் அதை கொஞ்சம் பார்க்கலாம். ரத்னாகரன்கிற ஒரு வேடுவன் வழிப்பறி கொள்ளையெல்லாம் அடிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தின்னு இருந்தான். ஒரு நாளைக்கு நாரதர் அவனை பார்த்தார். அவர்கிட்ட சொல்ற, அப்பா ரத்னாகரா, இப்படி வழிப்பறி கொள்ளை அடிச்சு குடும்பத்தை நீ காப்பாத்துறியே, அவள்லாம் உன்னோட பாபத்துல பங்கு போட்டுப்பாளா, போய் கேட்டுண்டு வா அப்படின்னு சொன்னார். போட்டுப்பா சுவாமி அப்படின்னா, சரிப்பா நீ போய் கேட்டுண்டு வா அப்படின்னார். உடனே இவரை என்ன பண்ணினா, நீங்க எங்கேயும் ஓடி போயிடக்கூடாதுன்னு ஒரு மரத்தோட அவரை கட்டி போட்டுட்டு நான் வர வரையிலும் இங்கேயே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நேர அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டான். அவ என்ன சொன்னா, அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு பிள்ளையோட கடமை, அதனால நாங்கள்லாம் பாபத்தெல்லாம் பங்கு போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு விட்டான். சரி மனைவி கிட்ட வந்தான். மனைவி கிட்ட கேட்டான், இது பாருங்கோ உங்களுக்கு சாஸ்திரமே தெரியாதா அப்படின்னு. அவளுக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும் போல இருக்கு. கணவன் புண்ணியம் பண்ணா அதுல 50% ஷேரு மனைவிக்கு வந்துடும். கணவன் பாவம் பண்ணா அதுல மனைவிக்கு பங்கே கிடையாது. மனைவி புண்ணியம் பண்ணா கணவனுக்கு பங்கே கிடையாது. மனைவி பாவம் பண்ணா மட்டும் அதுல 50% கணவனுக்கு போயிடும் அப்படின்னு சாஸ்திரத்தை அழகா எடுத்து சொன்னாவோ. பயந்து போயிட்டான். சரி குழந்தைகளை போய் பார்ப்போமேன்னு குழந்தைகளை போய் பார்த்தான். 12 வயசு வரையிலும் குழந்தைகள் பாவம் பண்ணா அதுவும் கணவனுக்குத்தான் வந்து சேரும். உங்க பாவம் அதுகளுக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னுட்டா மனைவி. அரண்டு போய் ரத்னாகரன் திரும்பி வந்தான். நாரதர்கிட்ட வந்து இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் வழி சொன்னார். என்ன வழி? உன்னோட பாபம் போகிறதுக்கு ஒரே வழி ராம நாமத்தை சொல்லு அப்படின்னார். ஆனா பாவம் பாருங்கோ, அவனோட வாயில அந்த ராம நாமம் வரவே இல்லை. சுவாமி போதேந்திரா எப்பவுமே சொல்லுவார், ராமநாமம் சொன்னா ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் புண்ணியம் கிடைக்கும். அது செகண்டரி தான், பிரைமரி இல்லை. நீ புண்ணியம் பண்ணி இருந்தாதான் உன்னோட வாயில அந்த ராம நாமமே வரும், இல்லைன்னா வரவே வராது. புண்ணியம் பண்ணி இருந்தாதான் ஒரு சத்சங்கத்துல போய் நம்மளால உட்கார முடியும், அவ சொல்றத நம்மளால கேட்க முடியும். புண்ணியம் பண்ணலை அப்படின்னா இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு விட்டார் அவர். அப்போ எனக்கு ராமநாமம் வரலையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான். நீ என்னை கட்டி வச்சுட்டு போனியே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டார். மரம் அப்படின்னா, மரா மரா மரான்னு சொல்லின்று அப்படின்னு போயிட்டார் அவர். மரா 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 என்ன வருது? ராமநாமம். ராமநாமம் வருது இல்லையா, அதை சொல்லிகிட்டே இருந்தான். அப்படி சொல்ல 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 பல வருஷ காலம் சொல்லிட்டு இருந்தான். அவனை சுத்தி ஒரு புத்தே உருவாயிடுத்தான். பல்லாண்டு கழிச்சு நாரதர் அங்கேருந்து வந்தார். அந்த புற்றுல மரா மரா மரான்னு சப்தம் கேட்கறதே அப்படின்னு காதை வச்சு கேட்டுட்டு தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால தெளிச்சார் அந்த புத்து மேல. அந்த புத்துலேந்து இந்த ரத்னாகரன் வெளிவந்தான். புத்துலேந்து வெளிவந்ததுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு பேர். அந்த புத்துலேந்து எப்படி வந்தார்? தேஜஸோட ரத்னாகரன் வெளியில வந்தான். அதனால அவனுக்கு வால்மீகியின் பேரை கொடுத்துட்டு, இந்த புத்துதான் பூமி பிராட்டியினுடைய காது பாகம். உன்னோட காது பாகத்திலேந்து வந்த வால்மீகியே கவி சார்ப பௌமனா, கவி சக்கரவர்த்தியா ஆயிட்டார். ஸ்ரீராமரோட சரித்திரத்தை 24,000 ஸ்லோகங்கள் அதை பாடி ராமாயணத்தை அருளினார் அவர். அப்போ கோதே கிமத்புதம் யதமீஸ்பதந்தே பக்திராரவிந்த மகரந்த நிபா பிரபந்தாக. வால்மீகியோட ஸ்லோகமே இவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னா உன்னோட திருமுக மண்டலத்திலேருந்து வெளிவந்த பிரபந்தம் அமுதமா இருக்கிறதுல ஆச்சரியம் என்னமா அப்படிங்கிறார். மா நிஷாத பிரதிஷ்டாப்தம் தான் ஆரம்பிக்கிறார் வால்மீகி ஸ்லோகத்தை. மானா மகாலட்சுமி தாயார்னு அர்த்தம். இவளும் என்ன பண்ணா, நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் தான் ஆரம்பிக்கிறா. மானா மகாலட்சுமி தாயார். 2 பேருமே மாலை தான் ஆரம்பிச்சார். அடுத்ததா சொல்ற, அடுத்த இந்த வால்மீகியை பத்தி சொல்லிட்டு அடுத்த கவிஞர் யார், உன்னால புகழ் பெற்றவா யார் அப்படின்னா, ஆழ்வார்கள்லாம் இவளால தான் புகழ் பெற்றாளாம்.
அவளை கவி பாட வச்சதே யார் தெரியுமாமா? நீதான் அப்படிங்கிறார் 8வது ஸ்லோகத்துல. ஆழ்வார்கள் முன்னாடியே, இவளுக்கு முன்னாடியே அவதாரம். ஆனா நம்ம கால கிரமத்தை வச்சுண்டு இதை புரிஞ்சுக்க கூடாது. எந்த பாவத்துல இங்க சொல்றாங்கிறதான் பார்க்கணும். இவள் நாயிகா பாவத்துல தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினா ரங்கன் கிட்ட. இவளை பார்த்துதான் நம்மாழ்வாரும் நாயிகா பாவத்துல பாசுரங்களை பாடினாராம். அதனால நம்மாழ்வாருக்கு பராங்குச்ச நாயகி அப்படின்னு பேரு. திருமங்கை ஆழ்வாரும் நாயிகா பாவத்துல பாடியிருக்க, அவனால அவருக்கு பரக்கால நாயகி அப்படின்னு பேரு. இவள்லாம் நிறைய பாசுரங்கள் நாயிகா பாவத்துல பாடியிருக்கா அப்படின்னு சொல்றதுதான் 8வது ஸ்லோகம். போக்தும் தவ பிரியதமம் பவதீப கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தக உச்சாவசைர்விரக சங்கமஜைருதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயாகாம். அம்மா கோதே, உன்னை விட பெரியவர்களான ஆழ்வார்கள் உன்னோட கணவரான ரங்கநாதனை அனுபவிக்கணும்னு அவள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டா. ஆண் பாவத்துல அவள்லாம் பக்தி பண்ணினா. ஞானத்துல தன்னுடைய பேச்சு அப்படின்னு அதெல்லாம் நல்லா அழகா பிட்டாச்சு. பிரேமத்துல பெண் பேச்சு அப்படிங்கிறது அவளுக்கு சரியாவே வரல. அதனால அவ என்ன பண்ணா? பக்திம் நிஜாம் பிரணய பாவனயா கிருணந்தக, பெருமாளை காதலிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒன்ன போல பெண் பாவத்தை அவள்லாம் ஏறிட்டு பாடினா. ஆழ்வார்களுக்கு அது பாவனை, ஆனா உனக்கு அது சுபாவமாகவே இயற்கையாகவே பெண் பாவம் இருக்குமா அப்படிங்கிறார். விரக சங்கமஜைஹி அப்படின்னு பெருமாளை பிரிஞ்ச வேதனை வெளிப்படுற மாதிரி அவள்லாம் பெண் பாவத்துல பாடினா. நம்மாழ்வார் பாடியிருக்கார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று அப்படின்னு பாடியிருக்க. வாடி பாடும் இவ்வானுதலே. இன்னொரு பாசுரத்துல கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்றும் இருநிலம் கைதுழாவிருக்கும் அப்படின்னு நாயிகா பாவத்துல நம்மாழ்வார் கதறி கதறி பாசுரம் பாடியிருக்கார். நாயிகா பாவத்துல அந்த கதரெல்லாம் யாருக்கிட்டேருந்து வந்தது தெரியுமா? உங்ககிட்டேந்து தான் கிடைச்சது. அவளுக்கெல்லாம் நீ தான் அவளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாவே இருந்த அப்படிங்கிறார். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்பதீயா. ஸ்ருங்கார ரசம் அவளோட ஹிருதயத்திற்கு வந்ததுக்கு காரணம் யார் தெரியுமாமா? நீதாமா அவளுக்கெல்லாம் குரு அப்படின்னு விட்டார். ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் யாரு? அவளுடைய அப்பா பெரியாழ்வார். இவரே தன் பெண்ணை பார்த்து தான் கத்துண்டாராம். முதல்ல அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு தான் பாடின்னு இருந்தாராம். ஆண்டாளை பார்த்துட்டு ஓஹோ இவள் குருவ மிஞ்சின சிகியா இருக்காளே எப்படின்னு பார்த்தார். இவள் பெண் நாயகியா இருந்து காதலிச்சா கண்ணனை. நான் கண்ணனுக்கு அம்மாவா இருந்து பாசுரம் பாடுறேன் அப்படின்னு பாசுரமா பாட ஆரம்பிச்சு விட்டார் யசோதை பாவனையில. அரவணையாய் ஆயர் ஏரே அம்மமுன்ன துயிலழாய் அப்படின்னும் பூனி தொழுவினீர் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி நப்பெண்ணை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் கண்மணியே மஞ்சனமாட நீவாராய் அப்படின்னு அம்மா பாவனையில தாய் பாவனையில பெரியாழ்வார் பாடிட்டார். இந்த மாதிரி யார்கிட்டேந்து கிடைச்சது இன்ஸ்பிரேஷன்? ஆண்டாள் நாச்சியார்கிட்டேந்து தான் கிடைச்சதான். குலசேகர ஆழ்வாரும் கோபிகை பாவத்தில் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன்னு இருந்தாலே நம்ம ஆண்டாள். நாம ஆண்களா பிறந்துட்டோம், அட்லீஸ்ட் பெண் பாவனையில இருந்து பாடுவோமே அப்படின்னு அவளுக்கு குருவாக இருந்தவள் யார் தெரியுமா? நீதாமா கோதை அப்படின்னு சொன்னார் அவர். வால்மீகியையும் ஆழ்வார்களையும் கவி பாட வச்சது நீதான்னு புகழறர் சுவாமி வேதாந்த தேசிகன். 6 நதிகளோட ஒப்பிட்டார் இவருடைய கருணை பிரவாகத்தை. புருஷகார பூதையா இருக்கிறதையும் முதல் பாசுரத்துல சொன்னார். அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் அனுபவிச்சோம். அடுத்த அவ்வாறு 2 பேருக்கும் எப்படி திருமணம் ஆச்சுங்கிறத அடுத்த பாசுரங்கள்ல நாம் அனுபவிக்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா
சனபரநமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு அலகபிநிகிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.